கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நாம் இன்றைய தினம் கழுதையை பற்றி பார்க்க போகிறோம். கழுதை என்ற உடனே நமக்கு நினைவில் வருவது அழுக்கு மூட்டைகளை சுமக்கும் ஒரு மிருகம். ஆனால் இந்த பூமியில் ஒரு நாள் ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து ஏழை தச்சனுக்கு மகனாக பிறந்து 3½ வருடம் ஊழியம் செய்து ஒரு கழுதையின் மேல் ஏறி பவனி வந்தார். அவர் தாழ்மை உள்ளவர். ஆம், அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நமக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் ஜீவனுள்ள தேவனாக ராஜாதி ராஜாவாக வெள்ளை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அன்று இயேசுவை சுமந்து சென்ற கழுதையை குறித்து பார்ப்போம். முதலாவது, கட்டப்பட்ட கழுதை. இயேசுவை சுமக்கப் போகிற கழுதை முதலாவது கட்டப்பட்ட நிலைமையில் இருந்தது. ஆம், நாம் வாழும் பகுதியில் உள்ள மக்கள் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். பாவக்கட்டு, சாபக்கட்டு, சாத்தானின் கட்டு, மரணக்கட்டு, குடும்பக்கட்டு, பில்லி சூனிய கட்டு, பாரம்பரிய கட்டு என அநேக ஆத்துமாக்கள் கட்டப்பட்டு விடுதலையின்றி தவிக்கின்றனர். அப்படிப்பட்ட கட்டுகளில் வாழும் மக்களை இயேசு தமது சீஷர்களாகிய நம்மை பார்க்க சொல்கிறார். இரண்டாவது, இருவழி சந்தியில் நின்ற கழுதை. 1 ஜீவ வழி, 2 மரண வழி. அநேக ஆத்துமாக்கள் இவ்விதமான இருவழி சந்திகளில் இருமனம் உள்ளவர்களாக மலைத்து நிற்கின்றனர். மூன்றாவதாக, வாசல் அருகே நின்ற கழுதை. கட்டியிருந்த கழுதை வாசலுக்குள்ளே இல்லை, வாசல் அருகேதான் நின்றது. அது கட்டப்பட்டிருந்ததால் வாசலுக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. அநேக ஆத்துமாக்கள் கட்டப்பட்ட நிலையில் வாசலுக்குள் பிரவேசிக்க முடியாமல் வாசல் அருகே நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இரட்சிப்பு கொடுக்க ஒரே வழி இயேசு மட்டுமே. இயேசுவை சுமக்கும் கழுதை பெரும் பாக்கியம். இதுதான் நாமும் இந்த பாக்கியத்தை பெற இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கட்டுண்டவர்களை விடுதலையாக்கி இரட்சிப்பின் பாதையில் நடத்தி பரம எருசலேமுக்கு நேராய் நடத்தி செல்வோம். மூன்றாவது, இயேசுவை சுமக்கும் கழுதை நீதியின் பாதையில், பரிசுத்த பாதையில், இரட்சிப்பின் பாதையில், ஆண்டவருக்கு பிரியமான பாதையில் நடந்து செல்கிறது. நாமும் கட்டவிழ்க்கப்பட்ட கழுதையாக நம்முடைய ஊழியத்தை செய்வோம். பிறருக்கு இயேசுவின் அன்பை எடுத்து சொல்வோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, இந்த கழுதையைப் போல நாங்கள் கட்டவிழ்க்கப்பட்டு கர்த்தாவே, நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று உமக்கென்று சாட்சியாக வாழ எங்களை நீங்கள் வழி நடத்துங்க. ஜீவ வழியிலே எங்களை கொண்டு செல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.